ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாக்டவுன் உலப்பறைகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதே மாதிரி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட சஜஷன்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழைக்காய் வடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வாழைக்காய் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி 2 எட்ஜஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாழைக்காவை குக்கரில் நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா வாழைக்காய் முங்குற அளவுக்கு இருக்கணும். நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஓகே, நம்ம குக்கர் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காய் வேகிறதுக்கு ஒரு 4 விசில் அடித்தா போதும். அடுத்து நம்ம வடைக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணி எடுத்துப்போம். நான் இன்றைக்கி 6 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கூட ஒரு சின்ன 1/2 இன்ச் இஞ்சி சேர்த்து அதையும் கட் பண்ணி எடுத்துப்போம். தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம சாப்பிங் போர்ட்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அது கூட நம்ம 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் பெருங்காயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கடலை மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. கறிவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. தோலெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். வாழைக்காய் தோலை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா இதோடு சேர்த்து நம்ம உரித்து வச்ச வாழைக்காயை இதில் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இது நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணனால ஸ்பைஸியாக தான் இருக்கும். இன்னும் ரொம்ப காரம் வேணும் அப்படின்றவங்க நம்ம ரெட் சில்லி பவுடர் இதோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட மேஷர் இருந்தால் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி மிதமான சூடு இருக்கும்போதே நம்ம கையாலவே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலாஸோட பிளெண்ட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கையில் ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி வச்சுப்போம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணிப்போம். நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் நம்ம அடுத்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சூடான அப்புறம் டீப் ஃப்ரை பண்ணலாம். எல்லோயிஷாக இருக்கிறது நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகணும். பொன்னிறமான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலருக்கு வரணும். அந்தளவுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ நம்ம ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப கூல் கிளைமேட்டாக இருக்குது. மதுரையே பார்த்திங்கன்னா ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டைமில் இது மாதிரி ஒரு ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு ஸ்ட்ராங்கான டீனா அது செம்ம ஒரு அல்டிமேட்டான காம்போங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்பெஷல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.